Taste the Daily. சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேட்டு மாகாணத்தைச் சேர்ந்த மகாதேவன் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். குமாரமங்கலம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அவ்வழியே வந்த அரசு பேருந்து மோதியது. இதில் ஹெல்மெட் அணிந்த நிலையில் மகாதேவன் தலை சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் தகரடப்பா அரசு பேருந்துகளை இயக்குவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் பைக்காரா பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டிற்கு வந்த பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் குண்டும் குழியுமாக கம்பிகள் வெளியே தெரிகின்றன. பாலம் வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் விபத்து ஏற்படுவதற்குள் சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள வடிகால் வாய்க்காலை தூர்வாருமாறு விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நங்குடி பகுதியில் உள்ள பெலாந்துறை வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் கோரைப்பூர்கள் முளைத்து புதர் மண்டி காணப்படுகிறது. இதனால் பருவமழை காலத்தில் வாய்க்காலில் இருந்து வெள்ள நீர் வெளியேற வழியின்றி விவசாய நிலங்களில் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால் மழைக்காலத்துக்கு முன்பே தூர்வார வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் சமூக ரெங்கபுரம் அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டநேரி கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விடிய அரசை கண்டித்து காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நங்கவள்ளி குட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துவேலின் மனைவியான சங்கீதா என்பவர் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் திருமணமாகி ஓராண்டாகியும் குழந்தை இல்லாததால் சங்கீதா துன்புறுத்தப்பட்டதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். வந்து இந்த மாதிரி அடித்து காயெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கண்ணம்லாம் வீங்கின மாதிரி இருக்குது. அதெல்லாம் இது பண்ணி தூக்கு போடுறோம். ஆனால் பொண்ணை வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிறது தான் தூக்கு போட்டிருக்குது. அதனால் அவங்க மாமனார் மாமியார் மாப்பிள்ளை முத்துவேலு நாட்டுலாம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஆக்கிரமிப்பிற்குள்ளான சுடுகாட்டு பாதையை மீட்க மக்கள் போராட்டம் நடத்தினர். சொக்கலிங்கபுரம் கிராம சுடுகாட்டு பாதை தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இறந்தவரின் உடலை சுமந்து சென்றவர்கள் சம்பந்தப்பட்டவருடன் வாக்குவாதம் செய்தனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பயன் இல்லை. இதனால் வெகுண்டெழுந்த உறவினர்கள் முள்வேலியை பிரித்தெறிந்து இறுதி ஊர்வலத்தை திட்டமிட்ட வழியில் நடத்தினர். விடிய ஆட்சியில் இறந்தாலும் நிம்மதியில்லை, இருந்தாலும் நிம்மதியில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. நான்